வணக்கம். தேசிய மரபு அறக்கட்டளை, புதுவை அருங்காட்சியகம் மற்றும் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் இணைந்து நடத்தும் 2 நாளுக்கான மரபு நெல் விதை கண்காட்சி. இப்போ முக்கியமாக இந்த நெல் விதை கண்காட்சி என்பது எதற்காக, அதனால் என்ன பலன் இருக்குது, இப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்று ஒரு உணவகத்தில் போய் உணவு சாப்பிட்றவங்க என்ன சாப்பிட்றீங்க, சாப்பாடு என்றதை வெள்ளை சாதம் கூட சொல்ல முடியாது. ஏன்னா வெள்ளை சாதம் வெள்ளையாக இருக்காது, பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். அனைத்து நெல் விதைகள்லேருந்து கிடைக்கிற அரிசிகளும் பழுப்பு நிறத்தில் தான் இருக்கும். வெள்ளை சாதம் என்பது கூட அதை பட்டை தீட்டி அதில் மருந்துகளை கலந்து அதை பட்டை தீட்டி வெண்மையாக கொடுக்குற அந்த அரிசி உணவை கூட இன்று மக்கள் சாப்பிட்றது கிடையாது. ஃப்ரை ரைஸ், பிரியாணி இது போன்ற உணவுகளை தான் நம்ம அதிகம் தேர்ந்தெடுக்கிறோம். தவறான ஒரு பரப்புதலை கார்ப்பரேட் நிறுவனம் பரப்பியிருக்கு. என்னென்னா, அரிசி சாப்பிட்டா சுகர் வரும், அரிசி சாதம் கொலஸ்ட்ராலை உண்டாக்கும் அப்படின்னு பல தவறான தகவலால் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோன்னா, அரிசி சாதங்களை தவிர்த்துட்டு இன்றைக்கி கோதுமை, மற்ற விரைவான உணவுகள், ஓட்ஸ், இது போல் பன்னாட்டு நிறுவனங்களின் உணவு நம்ம தொடர்ந்து பயன்படுத்தின்னு வரோம். பல நோய்களுக்கு ஆட்கொள்கிறோம். உணவுகளை எந்த நாட்டு நிறுவனங்கள் விற்குதோ அதனால் ஏற்படுகின்ற நோய்களை சரி செய்வதற்கான மருந்துகளும் அந்த பன்னாட்டு நிறுவனங்களே தயாரிக்குது. இது நம்மளுக்கு தெரியாத சுழற்சி முறை. நீங்கள் சாகக்கூடாது, வாழணும். அந்த உணவை சாப்பிட்டுட்டு அந்த மருத்துவத்தை உண்டு நீங்கள் உழைக்கிறத அனைத்தையும் மருந்துக்கும் உணவுக்கும் செலவு செய்து நீங்கள் சாகும் வரை நோயாளிகளாகவே வாழ வேண்டும் என்பது பன்னாட்டு நிறுவனங்களின் ஒரு சீரிய முயற்சி. அது இன்றோ நேற்றோ துவங்கியது கிடையாது. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து சுழற்சி முறையை சிறுவ மறைமுகமாக உள்ள புகுந்து ஒவ்வொன்றாக நம்முடைய பாரம்பரியத்தை அழித்து பன்னாட்டு உணவுப் பொருட்களை காட்சி பொருளாக்கி அதை நம் மனதில் திணித்து குழந்தைகளின் ஆசையை தூண்டி நம் அனைவரையும் நோயாளிகளாக ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கறது 51 வகை நெல்லுன்னு நினைக்கிறோம். நம் ஆயுளை காக்கின்ற அருமருந்து உணவுப் பொருட்கள். ஒரு அழகான ஒரு நண்பர் கேட்டார், இந்த நெல் கண்காட்சியை நீங்கள் எங்கே வைக்கணும், விவசாய மத்தியில் தானே அப்படி வைக்கணும்னு சொன்னார். ஆனால் நான் அந்த கருத்துக்கு முரண்பட்டேன். நான் ஏன் அருங்காட்சியகத்தில் அதுவும் நகரப்பகுதியில் வைக்கிறேன்னா, இங்கே இருக்கின்ற நெல்மணிகளை ஏதோ ஒரு இயற்கை விவசாயிகள் உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம கையில் விலை கொடுத்து வாங்கப்பட்டு நாம் இதை காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அப்போ விவசாயிகள் எங்கோ ஒரு இடத்துல விதைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏன் வளமாக வாழ முடியல? எல்லாமே கடங்காரர்களாக இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும், எதிர்கால சந்ததிகள் வாழணும், அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிற விவசாயிகள் அவர்களுடைய வாழ்வியலை பற்றி கவலைப்படாமல் அவங்களுக்கு ஒரு வேளை கஞ்சி இல்லாட்டாலும் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி நெல் விதைகளை காப்பாற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்பேற்பட்ட விவசாயிகள் நெல் விதைகளை அரிசியாக்கி அதை வியாபாரமாக்கணும். வியாபாரமாக்கினாதான் அதனால் கிடைக்கின்ற பொருட்களை கொண்டு மீண்டும் மீண்டும் அவங்க விதைக்க முடியும். அப்போ நம்ம விவசாயிகள் மத்தியிலே இதை செய்வதால் பயனில்லை. நுகர்வோர், இன்றைக்கி மக்களாகிய நம்மளாம் இத்தனை வகையான நெற்கள் இருக்குது, இந்த நெல்மணியிலேருந்து கிடைக்கிற அரிசிகளில் என்னென்ன நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, நம் சந்ததிக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது எத்தனை ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு வரணுன்னா, பள்ளி பாடத்திட்டத்திலிருந்து இன்றைக்கி வாழ்க்கை முறையில் வாழுகின்ற அனைத்து அரசு துறையில் இருக்கிற அதிகாரிகள் அனைவருக்கும் நெல்மணிகளுடைய தகவல் போய் சேரணும். இதனுடைய பாரம்பரியமும் மருத்துவமும் அவர்கள் அறிந்தார்கள்னா விலை கொடுத்து வாங்கிறதுக்கு முற்படுவாங்க. நெல்மணிகளை யார் யார் விளை வைக்கிறாங்களோ அவர்களுடைய தொடர்பு என்ன நம்ம கொடுத்தோம்னா, விவசாயிகள் விதைக்கின்ற நெல்மணிகள் சந்தையாக்கப்படும். உழைப்புக்கான பலன் வாங்கும்போது தான் விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெறும். அதன் மூலமாக மீண்டும் மீண்டும் அவர்கள் விதைப்பாங்க. அதனால் பாரம்பரிய இந்த நெல்மணிகள் காப்பாற்றப்படும். அதனால தான் நான் நகரப்பகுதியில் நெல்மணிகளை காட்சிப்படுத்தி இருக்கிறேன். தயவு கூர்ந்து உலகளாவிய அனைத்து உறவுகளுக்கும் ஒரு பணிவன்பான ஒரு வேண்டுகோளை கேட்டுக்கிறேன். இந்த ஒவ்வொரு நெல்மணிகளுக்குள்ளேயும் உயிர் காக்கிற மருத்துவம் இருக்குது.
இந்த நெல்மணிகளை விவசாயிகள் விதைச்சிக்கின்னு இருக்கிறாங்க, இயற்கை முறையில் விதைச்சின்னு இருக்காங்க. அது நம்முடைய பயன்பாட்டுக்கு நம்மளுடைய உணவுப் பொருளாக நம்ம அன்றாடம் சாப்பிடணும். அரிசி சாதத்தால் எந்த நோய்களும் நம்மளுக்கு வராது. நெல்மணிகள் கிடைக்கிற அரிசிகளை வந்து பட்டை தீட்டப்படாத அந்த தொன்மை மாறாத அரிசிகளை தான் விவசாயிகள் விற்பனை செய்கிறாங்க. கூடுதலான விலைகள் கொஞ்சம் இருந்தாலும் இந்த நெல்மணிகள் மூலமாக கிடைக்கின்ற இயற்கை அரிசி பயன்பாட்டுக்கு வரணும். நீங்கள் அனைவரும் எங்கே கிடைக்குதோ அதுவும் இன்னைக்கு உண்மையிலே இயற்கை முறையில் விளைவிக்கின்ற அரிசியான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு நேரடியாக கொள்முதல் பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, விவசாயிகளும் வாழ்வாங்க. பல தலைமுறைகளுக்கு இந்த நெல்கள் வந்து காப்பாற்றப்பட்டு பன்னாட்டு நிறுவனங்களின் சதித்திட்டம் அடியோட முறியடிக்கப்பட்டு இயற்கை விவசாயம் பாதுகாக்கப்படும். நம் இந்திய திருநாடு விவசாய பூமி இயற்கை வளம் மேம்பட்டு இயற்கை சூழலில் முதன்மையான ஒரு குடிமக்களாக திகழ்ந்து ஆரோக்கியமான தலைமுறைகளை உருவாக்கி 100 ஆண்டுகளை கடந்து நாம் வந்து நம்ம சந்ததியை வாழ வைக்கணும்னா இந்த நெல்மணிகள்லேருந்து கிடைக்கிற அரிசிகள் பயன்பாட்டுக்கு வரணும். இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு மிகப்பெரிய உந்துதல் சக்தியாக இருந்த அனைத்து உறவுகளுக்கும் எங்களுடைய சிரம் தாழ்த்திய நன்றியை உரிதாக்குகின்றோம்.